ஒரு நாள் ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்தான். அவன் முகத்துல சிரிப்பு இல்லை, கண்கள தூக்கம் இல்லை, மனசுல 1000 கேள்விகள். அவன் புத்தரிடம் கேட்டான், நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. நான் திட்டமிட்ட வாழ்க்கை கிடைக்கல. ஏன் வாழ்க்கை இப்படி? அந்த கேள்வி கேட்ட உடனே அவன் கண்கள கண்ணீர் வந்தது. ஏன்னா சில வலி வார்த்தையால சொல்ல முடியாது. புத்தர் அவனை சில நிமிஷம் அமைதியா பார்த்தார். பிறகு மெதுவா கேட்டார், உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைச்ச? அவன் சொன்னான், நான் சந்தோஷமா இருக்கணும். என்னோட முயற்சிக்கு பலன் கிடைக்கணும். நான் நேசிக்கிறவங்க என்னோட இருக்கணும். நான் தோற்கக் கூடாது. புத்தர் சிரிச்சார். அப்படின்னா வாழ்க்கையோட ஒப்பந்தம் போட்டிருந்தியா? அவன் புரியாம பார்த்தான். புத்தர் சொன்னார், நீ எதிர்பார்த்ததால வாழ்க்கை அதே மாதிரி தரணும்னு அவசியம் இல்லையோ. அந்த வரி அவனை யோசிக்க வைத்தது. ஏன்னா பல நேரம் நாம வலிப்பது நடந்த விஷயத்தால இல்ல, எதிர்பார்த்தது நடக்காததால. புத்தர் அருகில இருந்து ஒரு அம்பை எடுத்தார். பிறகு கேட்டார், ஒரு அம்பு தூரமா போகணும்னா முதல்ல என்ன நடக்கும்? இளைஞன் சொன்னான், பின்னாடி இழுக்கணும். புத்தர் சிரிச்சார். அதே மாதிரிதான் வாழ்க்கை. சில நேரம் வாழ்க்கை உன்னை பின்னாடி இழுக்கிற மாதிரி தோணும். ஆனா அதுக்கு அர்த்தம் நீ தோத்துட்டனோ இல்ல. இன்னும் தூரம் போறதுக்கான தயாரிப்பு. அந்த இளைஞன் அமைதியா இருந்தான். ஏன்னா அவன் வாழ்க்கை முழுக்க பின்னாடி போற மாதிரிதான் தோணிச்சு. சில பேர் முன்னாடி போனாங்க, சிலர் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனா அவன் மட்டும் அதே இடத்துல நின்ன மாதிரி. புத்தர் சொன்னார், உன்னை மற்றவர்களோட கம்பேர் பண்ணுறதை நிறுத்து. அவன் கேட்டான், ஏன்? புத்தர் சொன்னார், ஒரு மீனும் ஒரு பறவையும் யாரு சிறந்தவங்கன்னு போட்டி போட்டா இருவரும் தோற்பாங்க. அமைதி. காற்று மெதுவா அடிச்சது. புத்தர் தொடர்ந்தார், உன் பாதை வேற, உன் நேரம் வேற. அதனால மற்றவர்களோட வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை வெறுக்காதோ. அந்த வரி அவன் மனசுல நின்னுச்சு. ஏன்னா சமூக வலைத்தளத்துல மற்றவர்களோட சந்தோஷத்தை பார்த்து அவன் அவனோட வாழ்க்கையை தோல்வின்னு நினைச்சான். புத்தர் கேட்டார், நீ கடைசியாக எப்போ உன் வாழ்க்கைக்கு நன்றி சொன்ன? அவன் அமைதியானான். பதில் இல்லை. ஏன்னா கிடைக்காததை நினைச்சு வருத்தப்பட்டான். கிடைச்சதை கவனிக்கல. புத்தர் சொன்னார், நன்றி இல்லாத மனசு எவ்வளவு கிடைச்சாலும் வெறுமையாதான் இருக்கும். சில நேரம் அமைதி. பிறகு அந்த இளைஞன் கேட்டான், அப்படின்னா சந்தோஷமா எப்படி வாழ? புத்தர் சிரிச்சார். எல்லா ஆசையும் நிறைவேறினா சந்தோஷம் வராது. இருக்கிறதோட அமைதி வந்தாதான் சந்தோஷம் வரும். அந்த வார்த்தை கேட்ட பிறகு அவன் கண்கள்ல கண்ணீர். ஏன்னா பல வருடமா அடுத்த விஷயம் கிடைச்சா சந்தோஷம் வரும்னு நினைச்சான். ஆனா ஒவ்வொரு முறையும் புதுசா ஒரு வெறுமை வந்தது. புத்தர் மெதுவா சொன்னார், சில மனிதர்கள் வாழ்க்கை முழுக்க ஓடுவாங்க. ஆனா எதுக்காக ஓடுறாங்கன்னு தெரியாது. சூரியன் மறைய ஆரம்பிச்சது. புத்தர் வானத்தை காட்டினார். சூரியன் மறையுறதால அது தோற்கல. நாளைக்கு திரும்ப வரும். இளைஞன் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான். புத்தர் சொன்னார், உன் வாழ்க்கையிலையும் சில இருட்டு காலம் வரும். அதனால உன் கதை முடிஞ்சிடாது. அந்த வரி அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தது. ஏன்னா அவன் தோல்வியை முடிவு நினைச்சான். புத்தர் கேட்டார், உன் வாழ்க்கையில நடந்த மிக பெரிய வலி என்ன? அவன் கண்கள்ல கண்ணீர். நான் நம்புனவங்க என்னை விட்டுட்டாங்க. புத்தர் அமைதியா கேட்டார், அவங்க போனதால நீயும் போயிட்டியா? அவன் அமைதி.
புத்தர் சொன்னார். சில மனிதர்கள் உன் கதையில நிரந்தரம் இல்ல, அவங்க பாடம் சொல்ல வருவாங்க. தங்க வர மாட்டாங்களோ. அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் அழ ஆரம்பிச்சான். ஏன்னா பல வருடமா போயிட்ட மனிதர்களை பிடிச்சு வச்சிருந்தான். புத்தர் சொன்னார். விடுறது எப்பவும் தோல்வி இல்லை. சில நேரம் அமைதிக்காக சில விஷயங்களை விடணும். இரவு வர ஆரம்பிச்சது. அந்த இளைஞன் கடைசி கேள்வி கேட்டான். ஒரு நாள் எல்லாம் சரியாகிடுமா? புத்தர் சிரிச்சார். இல்ல, எல்லாம் சரியா ஆகாது. அவன் அதிர்ச்சியா பார்த்தான். புத்தர் தொடர்ந்தார். ஆனா நீ வலிமையா மாறுவ. அப்புறம் சில விஷயங்கள் உன்னை உடைக்காது. அமைதி. அந்த வரி அவன் வாழ்க்கை முழுக்க நினைவுல இருந்தது. போகும் முன் புத்தர் கடைசியா சொன்னார். வாழ்க்கை நீ நினைச்ச மாதிரி நடக்காம இருக்கலாம். ஆனா அதனால அது அழகில்லன்னு அர்த்தம் இல்லை. சில நேரம் உடைஞ்ச பாதைகள்தான் அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அந்த இளைஞன் நடந்துட்டு போனான். அவன் பிரச்சனைகள் மறையல, வாழ்க்கை மாறல. ஆனா முதல் தடவையா அவன் எதிர்காலத்தை பயந்து பார்க்கல. ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான். வாழ்க்கை முழுக்க பதில் தேவை இல்லை. சில நேரம் நம்பிக்கை போதும். நீ இப்ப தோத்துட்ட மாதிரி தோணுச்சுனா நினைச்சுக்கோ, வாழ்க்கை உன்னை முடிக்கல, இன்னும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு.